வணக்கம். ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து குயின் ஃபேஷன்ஸ். நம்ம நாட்டு அடித்து திருப்புற மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு நாட்டு அடித்து திருப்புங்க. நாட்டு அடித்து திருப்பிட்டு இது மாதிரி அடித்து திருப்பிட்டு நாம் இதை நான் இது சில்க்கு கலந்ததுங்கிறதால எனக்கு நேர் கிடைக்கல. அதனால் நான் சைடில் ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ காட்டனு வேறு ஏதாவது கொஞ்சம் வழவழன்னு இருந்ததுன்னா அது அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். இது ஸ்டிஃபாக நிற்கணுங்கிறதுக்காக நான் சைடில் ஒரு தையல் போட்டுட்டு இது அப்படியே எனக்கு 6 பீஸ் தேவைப்படுது. 6 பீஸுங்கிறதால ஒரு 3 இன்ச்சு ரேஞ்சுக்கு நான் இதை கட் பண்ணிக்கிட்டேன். 3 இன்ச்சுக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2 இன்ச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் 3 இன்ச்சுக்கு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம மேல் கிளாத் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சென்டரில் ஒரு கோடு போடுங்க. போட்டுட்டு அதை அப்படியே 1 பை 1 சென்ட்ரு பாயிண்ட்டு பார்த்து ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு அந்த இது வச்சா போதும் கிளாத்து. இப்போ 2 பக்கமும் இந்தாண்ட சைடு 1 அந்தாண்ட சைடு 1 கரெக்டாக நம்ம தையல் இருக்கு இல்லையா, அந்த தையல்கிட்டேருந்து இப்படி மடித்தோம்னா நமக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி வரும். அதில் ஓரத்தில் ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிட்டே வாங்க. ரெண்டு சைடும் அந்த மாதிரி தையல் போடணும். தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேல் கிளாத்து மட்டும்தான், நாம் என்ன லைனிங் வைக்கல. அப்படியே அந்த ஷேஃபுக்கு அப்படியே மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் மடித்து தையல் போட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷிங் ஆகிடும். இப்போ அது எனக்கு கிளாத்து பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அதில் லேஸு வச்சு நம்ம மறைச்சிக்கலாம் அந்த பிசுரை. எனக்கு கிளாத்து நிறையான்றதால நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிட்டிங்கன்னா ஒரே ஃபினிஷிங் வந்துடும். உங்களுக்கு மேலே தையல் போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 2 சைடுமே நாச் மார்க், அதாவது சென்ட்ரு பாயிண்ட்டை பார்த்து நாச் மார்க் போட்டுக்கணும். நாச் மார்க் போட்டுட்டு அதே மாதிரி லைனிங்கில் கை வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த லைனிங்கில் சென்டரில் ஒரு நாச் மார்க் போட்டுக்கணும். நாச் மார்க் போட்டுட்டு சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து, ஏன்னா சென்ட்ரு வந்தால் தான் உங்களுக்கு கை பார்க்க லுக்காக இருக்கும். கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட்டு வச்சுட்டு ஒரு தையல், ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு அடித்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டிங்கன்னா அது மூவ் ஆகாது உங்களுக்கு. கரெக்டாக நீங்கள் தையல் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் லேஸு வச்சுக்கலாம். நான் லேஸு வச்சுக்கிட்டேன் காப்பரில். ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு நம்ம 7000 இருக்கு இல்லையா, அந்த கம்மு எடுத்துட்டு நமக்கு தேவையான நீங்கள் மணி கூட வச்சுக்கலாம். நான் ஸ்டோன் வச்சுருக்கேன். நீங்கள் மணி வைக்கணுன்னாலும் மணி வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பாருங்கள் எப்படி லுக்காக இருக்குன்னு. அடுத்த ஸ்லீவோடு மீண்டும் சந்திக்கிறேன். குட் பை.